நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு எந்த புடவை அழகா இருக்குன்னு ஏன் முன்னாடியே சொல்றியா? உன்னை அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டது பெரிய தப்புன்னு யோசிக்க வச்சிருவ போல இருக்கு. கூடிய சீக்கிரம் உன்னை அந்த வீட்டுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருந்தே அனுப்பல. நான் கார்த்திக் இல்லடா. என்னடா ரொம்ப யோசனையில இருக்க போல? கல்யாண பையனா ரிலாக்ஸா சந்தோஷமா இருடா. ஏன் கவலையா இருக்க? டேய், என்னை பார்த்தா சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியல, கவலையா இருக்கிற மாதிரியா தெரியுது? அவனுக்கு ஏதுப்பா கவலை? கல்யாண வேலை ஏகப்பட்டது இருக்கு. கவலைப்பட்டா எல்லா வேலையும் இழுத்து போட்டு அவன் பண்ண மாட்டானா? அப்பா, அதெல்லாம் பார்த்துக்க தான் நீங்க இருக்கீங்க, அப்புறம் நான் எதுக்கு? சரிடா, நாங்க இருக்கோம் தான். ஆனா என்ன நடக்குதுன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாமா? சில வேலைகளை நீ தாண்டா செய்யணும். இது பத்திரிக்கை விஷயம். உனக்கு எப்படி பத்திரிக்கை வேணும்னு நீ தானே சொல்லணும். கரெக்டா. இன்விடேஷன்லாம் நீ தானே செலக்ட் பண்ணணும். நல்லா சொல்லுப்பா. எப்படி இன்விடேஷன் அடிக்கணும்னு சொன்னா கூட பரவாயில்ல, அதை கூட சொல்ல மாட்டேங்கிறானே. அப்பா, இப்போ என்ன உங்களுக்கு இன்விடேஷன் அடிக்கணும் அவ்வளவுதானே? நல்லா கிராண்டா பண்ணிட்டா போச்சு. ஏங்க, பத்திரிக்கை அடிக்கணும்னா முதல்ல ஐயரை கூப்பிட்டு எழுதி வாங்கணும். பொண்ணு வீட்டுக்கு எவ்வளவு பத்திரிக்கை வேணும்னு கேட்கணும். அப்புறம் தான் பிரஸுக்கு போகணும். அதுக்குள்ளேயே இவனை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லுமா? அம்மாவும் பிள்ளையும் ஒண்ணு சேர்ந்தாச்சா? இப்ப என்ன, அவனுக்கு எதுவும் வேலை சொல்லக்கூடாது, அவ்வளவுதானே? சரிப்பா, நானே எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். உன் போட்டோ மட்டும் ஒண்ணு கொடு. பொண்ணு போட்டோவை நானே கேட்டு வாங்கிக்கிறேன். இன்விடேஷன் அடிக்கிற வேலையும் நானே பாத்துக்கிறேன். அப்பா, மாப்பிள்ள பொண்ணோட ஸ்டாம்ப் சைஸ் போட்டோ வாங்கி என்ன பண்ண போறீங்க? இன்விடேஷனோட ஒரு சைடுல மாப்பிள்ளையோட போட்டோ, இன்விடேஷனோட இன்னொரு சைடுல பொண்ணோட போட்டோ போட போறீங்களா? ஆமா, அப்படிதான்டா அடிக்கணும். அப்பா, அதெல்லாம் ஓல்டு ஸ்டைல்பா. இப்ப லேட்டஸ்ட் ஸ்டைல் என்ன தெரியுமா? பொண்ணையும் மாப்பிளையும் ஜோடி அன்னைக்கு வச்சு போட்டோ எடுத்து அதை இன்விடேஷன்ல பிரிண்ட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கறது தான் லேட்டஸ்ட் ட்ரெண்ட். புரியல, இது என்னப்பா சிட்டியா இந்த ட்ரெண்ட் எல்லாம் பாக்குறதுக்கு? இது கிராமம்டா. இங்க கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படிலாம் போட்டோ எடுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்கடா. கார்த்திக் சொல்றது நிஜம்தான். இப்ப அப்படிதான் நிறைய பேர் பத்திரிக்கையே அடிக்கிறாங்க. அப்படி அடிச்சாதான் சும்மா கெத்தா இருக்கும். நீ சொல்றதுல எனக்கு புரியுதுப்பா. ஆனா இங்க அதுக்கு ஒத்துக்குவாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியலையே. என்ன அங்கிள் இப்படியே யோசிச்சுட்டே இருக்கீங்க? நீங்க மாப்பிள்ளையோட அப்பா. மாப்பிள்ளை ஆசைப்படுறான்னு பொண்ணு வீட்டுல சொல்லுங்க, நிச்சயம் ஒத்துப்பாங்க. அப்பா, பெர்மிஷன்லாம் கேட்காதீங்க. இப்படிதான் பண்ணணும்னு ஆர்டர் போடுங்க. அவங்களால மறுக்கவும் முடியாது, மறுக்கவும் மாட்டாங்க. இப்ப இன்னைக்கு அதை ஃபோன் பண்ணி சொல்லுங்க, சரியா? மத்ததை நான் பாத்துக்கிறேன். நீ என்னமோ சொல்ற, ஆனா எனக்கு இது என்னமோ சரியா படல. எதுக்கும் நான் சொல்லி பாக்குறேன். என்னங்க? அவர் தயங்குறத பார்த்தா அவர் ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டாருன்னு நினைக்கிறேன். நீங்களே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. சரிப்பா. தேங்க்ஸ். ஹலோ, யாரு? சம்மந்தி அம்மாவா? நான் கார்த்திக் அம்மா பேசுறேன். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லதான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கம்மா. கார்த்திக், நாங்க எல்லாம் ஒரு 2 மணி நேரத்துல அங்க வருவோம். அப்படியா? மாப்பிள்ளை எப்ப வேணாலும் வரட்டும். அத நீங்க ஃபோன் பண்ணி சொல்லணுமா? அது இல்லம்மா, நீங்க பொண்ணு கொஞ்சம் அலங்காரம் பண்ணி வைக்கணும். அத சொல்றதுக்கு தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இப்ப எதுக்கு சம்மந்தி? அதெல்லாம் பையன் வந்து சொல்லுவான். நீங்க தயாரா இருக்கணும்னு தான் நான் கால் பண்ணேன். நான் வச்சிடுறேன். போன்ல யார் மஞ்சுளா? சம்மந்தி தாங்க. மாப்பிள்ளை கொஞ்ச நேரத்துல இங்க வராரா, அத ஃபோன் பண்ணி சொல்றாங்க. எதுக்குமா? தெரியல மாமா, அன்ப அலங்காரம் பண்ணி வைங்கன்னு சொன்னாங்க. ஏன்னு தெரியல. மாப்பிள்ள வர்றது நல்ல விஷயம்தான். ஆனா எதுக்கு அன்பு அலங்காரம் பண்ணி வைக்க சொன்னாங்க? கேட்டங்க. பையன் வந்து சொல்லுவான்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் புரியலையா? மாப்பிள்ளைக்கு நம்ம அன்பை வந்து பார்க்கணும். அதுக்கு ஏதாவது காரணம் வேணும். அதான் ஏதாவது சொல்லி பார்க்க வராரு. எனக்கும் அப்படிதான் தோணுது. மாப்பிள்ள அன்பு மேல பாசமா தான் இருக்காரு. அதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு அடிக்கடி வந்துகிட்டே இருக்காரு. அக்கா கேட்டியா? மாப்பிள்ள உன்னை பார்க்க வராராம். கொடுத்து வச்சவக்கா நீ. பாசக்கார புருஷனை தான் பிடிச்சிருக்க. சும்மா இரு நீ வேற. அவர் எதுக்கு வராரோ, ஏன் வராரோ? அக்கா, உன்னை நல்லா அலங்காரம் பண்ணிக்க சொல்லிருக்காரு. நான் நினைக்கிறேன் முகூர்த்தம் வரைக்கும் காத்திருக்க முடியாதோ என்னவோ. இன்னைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். நீ வேற. நான் என்ன சந்தையில நிக்கிற மாடா? நினைச்ச உடனே பத்திட்டு போறதுக்கு.
பின்ன எதுக்கு உன்னை அலங்காரம் பண்ண சொன்னாரு? ஒருவேளை மாப்பிள்ளை எங்கேயாவது பொண்ணை வெளியே கூட்டு போகணும்னு நினைக்கிறாரோ? இந்த காலத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே கூட்டு போறது சகஜம் தானே. தாத்தா கரெக்ட் தாத்தா, நானும் அப்படிதான் நினைச்சேன். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப அன்புவும் மாமாவும் வெளியில போறாங்க. என்ன அன்பு, கரெக்ட் தானே? ஏய் சும்மா இரு. ஐ அக்காக்கு வெக்கத்தை பாருங்க தாத்தா. டேய், நாங்க குடும்பமா பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்கோம். வேலைக்கார பயலுக்கு இங்க என்னடா வேலை? ஏதாவது தோட்டத்துல வேலை இருக்கும், அதை போய் பாரு போ. சரிங்க ஐயா. அப்பா நான் இப்பவே சொல்லிட்டேன். நீங்க சொன்ன மாதிரி வெளிய கூட்டிட்டு போறேன்னு சொன்னா நான் கண்டிப்பா போக மாட்டேன். நான் என்ன பொம்மையா அலங்காரம் பண்ணி ஊர்வலம் கூட்டிட்டு போறதுக்கு? நீ ஏன் தேவையில்லாம டென்ஷன் ஆகுற? மாப்பிள்ளை எதுக்கு உன்னை அலங்காரம் பண்ணி வைக்க சொன்னாருன்னு யாருக்கு தெரியும்? எதுவா இருந்தாலும் அவர் வந்தா தானே தெரியும். தேவையில்லாம போட்டு குழப்பிக்காம போய் ரெடி ஆகு. மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஸ்வேதா, அக்காவை கூட்டிட்டு உள்ள போ. சரிங்கப்பா. வாக்கா, நம்ம போய் ரெடி ஆகலாம். அக்கா, ஏன் இப்படி அழுத்துக்கிற? மாப்பிள்ள உன்னை பார்க்க தான் வராரு. நீ அழகா இருக்கணும்னு தான் உன்னை மேக்கப் போட சொல்லிருக்காரு. அப்போ நான் மேக்கப் இல்லாம இருந்தா அழகா இருக்க மாட்டேனா? இதுதான் ஒரிஜினல். இதுக்கு ஓகேனா ஓகே, இல்லனா இல்ல வேண்டாம். ஐயோ அக்கா, எல்லாத்துக்குமே கோச்சுக்கிறியே. நான் ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன். கார்த்திக் மாமா எதுக்கு உன்னை அலங்காரம் பண்ண சொன்னாருன்னு அவரு வந்து சொன்னாதான் தெரியும். நானே உனக்கு அழகா அலங்காரம் பண்ணி விடுறேன். அலங்காரம் அது ஒண்ணுதான் குறைச்சல். இங்க மேக்கப் பண்ண என்ன இருக்கு? எல்லாமே காலி. ஒரு பென்சில் இல்ல, மஸ்காரா இல்ல, ஐலைனர் இல்ல, லிப்ஸ்டிக் இல்ல, ரோஸ் பவுடர் இல்ல. இருக்கிறப்போ எல்லாத்தையும் அப்பி அப்பி போட்டுக்கிறல்ல. இல்லனா அதெல்லாம் வாங்கி வைக்க தோணாதா? இப்ப என்ன, உனக்கு இதெல்லாம் வேணும் அவ்வளவுதானே? நானே போய் இப்பவே வாங்கிட்டு வரேன். நீ வாங்கிட்டு வந்து தரத்துக்குள்ள விடிஞ்சிரும். அக்கா, நான் தனியா போனாதான் லேட் ஆகும். நான் பைக்ல அர்ஜுன் மாமா கூட போயிட்டு வந்தா நிமிஷத்துல வந்துருவேன். அர்ஜுன் கூடயா? ஐயோ, நில்லு. என்ன அர்ஜுன் கூடயா? ஆமா, அர்ஜுன் கூட தான். அதுல போக கூடாது. ஏன் போக கூடாது? ஏய், கூடாதுன்னா கூடாதுதான். அதுக்கு பேசாம அவரே போய் வாங்கிட்டு வர சொல்லிரு. நீ எல்லாம் போவேனா? இது நல்ல கதையா இருக்கு. நான் போனா உனக்கு என்ன? அர்ஜுன் ஆம்பள, அவருக்கு மேக்கப் செட்டை பத்தி என்ன தெரியும்? சரி, அப்ப நீ மட்டும் போயிட்டு வா. நான் மட்டும் போனா வரதுக்கு லேட் ஆகும், பரவாயில்லையா? ஸ்வேதா, நான் சொல்றேன், நீ ரொம்ப ஓவரா பண்ற. அக்கா, ஓவரா பண்றது நானா இல்ல நீயா? உனக்கு உன் ஆள் வராரு, அதோட விடு. ஏய், இது பாரு, இஷ்டத்துக்கு பேசினேன்னா அவ்வளவுதான். நான் கண்டிப்பா சொல்றேன், நீ போக கூடாது. நானும் கண்டிப்பா தான் சொல்றேன், நான் போவேன். ஏய், என்னடி உங்க ரெண்டு பேருக்கு என்ன சண்டை? கரெக்ட் டைம்க்கு வந்தமா. பாருமா, வீட்ல மேக்கப் போடுறதுக்கு எதுவுமே இல்ல. அதான் டவுனுக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரலான்னு பார்த்தா இந்த அன்பு என்ன போக வேணான்னு சொல்றா. ஏய், வீட்ல தான் எதுவுமே இல்லையே, எப்படி நீ ரெடியாவ? அம்மா, நீ விஷயம் தெரியாம அவளுக்கு சப்போர்ட் பண்ணாத. என்ன விஷயம் தெரியாம? அப்ப மேக்கப் போடுறதுக்கு எல்லாம் இருக்கா உன்கிட்ட? இப்ப அது பிரச்சனை இல்ல. அதுதான் பிரச்சனை. அம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. இவ கார்த்திக் மாமா வரும்போது மேக்கப் போடாம இருக்க ஐடியா பண்றா. ஏய் ஏய் ஏய், நீ அடி வாங்க போற. ஏய் அன்பு, பேசாம இரு. ஏய் ஸ்வேதா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. மாப்பிள்ள வேற இன்னும் 1 மணி நேரத்துல வந்துருவாரு. அதுக்குள்ள இவ ரெடி ஆகணும். கடத்தெருவுக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். அங்க போய் ஏதாவது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க கூடாது. ஐயோ, அம்மானா அம்மாதான். சிட்டா போயிட்டு சட்டுன்னு வந்துடுறேன். அக்கா, முகலாம் கழுவி நல்லா ரெடியா இரு. நான் இப்ப வந்துடுறேன், சரியா? பாய்மா. பாய்க்கா. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. சரிம்மா. இரு. இவ்வளவு கண்ட்ரோல் பண்ணவே முடியலையே. டேய், வண்டிய சரியா தொடறா. அர்ஜுன், அக்காவுக்கு சில மேக்கப் பொருள்லாம் வாங்கணும். உடனே கடைக்கு போகணும். என் கூட வரீங்களா? ஐயோ, நான் எதுக்கு? அதான் வீரா இருக்காருல, அவரை கூட்டிட்டு போங்க. யாரு? இவர் கூடயா? பொறுமையா நிக்க கூட மாட்டாரு. பூ அங்க பக்கத்துல நில்லுங்கன்னா 10 கடை தள்ளி போய் நிப்பாரு. இவர் கூட எல்லாம் போக முடியாது. இங்க யாரும் உன்னை கூட்டிட்டு போறதுக்கு ரெடியா இல்ல. போய் உன் வேலைய பாரு. அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ்.
நீங்க வர போறீங்களா இல்லையா? சரி வா போலாம். ம். ஏய், பஜாருக்கு போனோமா வந்தமான்னு இருக்கணும். அங்க இங்கன்னு பராக் பார்த்துட்டு இருக்க கூடாது. இங்க தோட்டத்துல நிறைய வேலை இருக்கு. சரிங்க அஜமா. அர்ஜுன் லேட் ஆச்சு, வண்டி எடுங்க. பாய். ஏய், பாய்க்கா. மாமா பாத்து மாமா, இவ்ளோ வேகமா போகாதீங்க, பயமா இருக்கு. ஹலோ, என்ன கிண்டலா? பரவாயில்லையே மாமா, நான் கிண்டல் பண்றேன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களே. என்ன மாமா இப்படி போறீங்க? வேகமா போலாம்ல. பின்னாடி ஒரு பொண்ணை வச்சுக்கிட்டு வேகமா போங்க மாமா. இவ்ளோ மெதுவா போறீங்க. ஹலோ, எங்களுக்கு எப்ப வேகமா போகணும் எப்ப மெதுவா போகணும்னு தெரியும். அதான் தெரியுதே, பாக்குறேனே. வேணான்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். என் கண் முன்னாடியே கிளம்பி போயிட்டான். நேரம் போயிருப்பா. இதுல பாய் வேற. இந்நேரம் என்ன பண்றாங்க, எங்க போறாங்கன்னு தெரியலையே. மனமோ மையல் கொண்டு என் புத்தி எப்படி போகுது? என்ன பண்றது? மாமா பின்னாடி தள்ளி உட்காருங்க, விட்டா டேங்க் மேல உட்கார்ந்துருவீங்க போல. எல்லாம் என் நேரம். பேசாம அவளுக்கே போன் போட்டுருவோம். பண்றியா நீ? இரு, நான் அர்ஜுனுக்கு கால் பண்றேன். ரொம்ப கொழுப்பு உனக்கு. வசு, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நான் நீ கேட்ட பொருள்லாம் வாங்கிட்டு சீக்கிரமே வந்துடுறேன். ஓகே? அதெல்லாம் இருக்கட்டும்யா. இப்போ நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? நான் பைபாஸ் ரோட்ல ரைட் திரும்ப போறேன். ஐயோ, அந்த ரோடா? ஒரே ஸ்பீட் பிரேக்கரா இருக்குமே. ஐயோ, அந்த ரோடா? ஐயோ ஐயோ கடவுளே. ஆமா வசு, வண்டியை ஓட்ட முடியல. ஒரே குண்டும் குழியுமா இருக்கு. நீங்க ஒண்ணு பாருங்க, வண்டியை நிறுத்துங்க. நிறுத்திட்டேன். இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, அவளை இறக்கி விட்டு அவளை ஆட்டோல போக சொல்லுங்க. நீங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போங்க. நல்ல ஐடியாவா இருக்கே. இரு, அவகிட்ட சொல்றேன். ஸ்வேதா, அக்கா வந்து உன்னை ஆட்டோல போக சொல்றாங்க. நான் உன்னை பின்னாடியே ஃபாலோ பண்றேன். ஓகே? அவ கூடலாம் என்ன பேச்சு? ஆட்டோல போகணும்னா எனக்கு போக தெரியாதா? அவளுக்கு என்னவா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாளே. சந்தோஷமாவா? ஐயோ, நீங்க போனை கட் பண்ணுங்க. வசு, இல்ல, ஐயோ கட் பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் சொல்றேன்ல, போனை கட் பண்ணிட்டு ரைட்ல போங்க. இல்ல நான் சொல்றேன், நீங்க லெஃப்ட்ல போங்க. லெஃப்ட்லயா? மாமா சொன்னா கேளுங்க, நீங்க ரைட்ல போங்க. ஏய், நான் சொல்றத கேப்பியா மாட்டியா நீ? என்ன கேள்வி வசு? நீ சொன்னா மட்டும்தான் கேட்பேன் நானு. அப்போ நீ லெஃப்ட்ல போ. லெஃப்ட்ல போறேன். மாமா ஏன் லெஃப்ட்ல போறீங்க? ரைட்ல போங்க. லெஃப்ட்ல தான் போ சொன்னா. வா, வசு சொன்னதான் கரெக்டான வழி, அதனால தான் போறேன். மாமா உங்க போனை கொடுங்களே. எடுங்க. கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விட மாட்டாளே. கட் பண்றியா? உனக்கு இருக்கு. ஸ்வேதா, இங்க லாக்மி ஷோரூம் எங்க இருக்கு? என்னது லாக்மியா? சரி, அப்போ லாரியல்? மாமா இது ஒண்ணு உங்க சிட்டி கிடையாது, இது கிராமம். இங்க நீங்க கேக்குற பிராண்ட் எல்லாம் கிடைக்காது. ஐயோ, அப்போ வசுக்கு லோக்கல் பிராண்ட்லாம் ஒத்துக்குமான்னு தெரியலையே. அர்ஜுன், நீங்க நினைக்கிற மாதிரி அவ வசு கிடையாது. இங்க அன்பு செல்வி, இதே கிராமத்துல பிறந்து வளர்ந்தவ. அவளுக்கு எல்லாம் ஒத்துக்கும். நம்ப மாட்டீங்களே. வா போலாம்.
ஐயோ, என்ன ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. என்ன தப்பு? வீட்லயே பணத்தை வச்சுட்டு வந்துட்டேன். இவ்வளவுதானா? நான் வேற என்னவோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். என்கிட்ட பணம் இருக்கு. என்னோட வசுக்கு நான் தான் வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு. அர்ஜுன், நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னு தெரிஞ்சா அக்கா திட்டுவா. அதனால அவகிட்ட சொல்ல வேண்டாம். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கடைக்கு போலாம், வா வா. சரி, இது இந்த கலர் வேண்டாம். ஓகே. அதோ அதை எடுங்களேன். ஸ்வேதா, இது ஓகேவான்னு பாரு. காட்டுங்க. இதெல்லாம் பேக் பண்ண சொல்லிரு. இது கொடுத்துருங்க. அதை எடுங்க. ஏய் ஸ்வேதா, எப்படி இருக்க? ஹே, நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? ஆமா, என்ன கடைக்கு தனியாவா வந்த? இல்ல இல்ல, அவரோட வந்தேன். ஹே, என்ன சைட் அடிக்கிறியா? கோச்சுக்காதடி. என்னடி உன் சும்மா சொல்லக்கூடாதடி. உன் ஆளு செம்மையா இருக்காரு. ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. போடி. அவரு ஏன் ஆள் இல்ல, ஆனா சீக்கிரமே ஆளா மாறிடுவாரு. என்னவோ போ, ஆனா சீக்கிரமா நல்ல செய்தி சொல்லு. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸ்வேதா, போலாமா? மாமா, ஒரு நிமிஷம். இப்ப உள்ள போறால, அவ என் ஃப்ரெண்டு. அப்படியா? சரி சரி. அவ என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? அது அது நம்ம ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கான். ஸ்வேதா, நீ ரொம்ப சின்ன பொண்ணு. சொன்னா உனக்கு எதுவும் புரியாது. இங்க பாரு ஸ்வேதா, தேவையில்லாம நீ மனசுல ஆசையை வளர்த்துக்காத. பூவெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு, வா போலாம். இதுதான் மாமா உங்ககிட்ட பிடிச்சதே. வாங்க சார், பூ வாங்கிக்கோங்க சார். இப்போ கட்டின பூ தான். கட்டின பூ ஒன்னும் சரியில்லையே. அப்ப என்ன செய்யறது மாமா? பேசாம உதிரியா வாங்கிடுவோம். மாமா, பூவை உதிரியா வாங்கினா எப்ப கட்டி முடிக்கிறது? அந்த கவலை உனக்கு எதுக்கு? இந்த அர்ஜுன் இருக்க பயமே, நிமிஷத்துல கட்டி கொடுத்துறேன். கட்டின பூ விட உதிரி பூ வாங்கினா காசு மிச்சம். அடேங்கப்பா, அப்ப உங்களுக்கு பூ கட்டலாம் தெரியுமா? ஏதோ கொஞ்சம் தெரியும், மேட்ச் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு 200 ரூபாய்க்கு போடுங்க. சரிங்க சார். போதுமா சார்? இந்தாங்க சார். தேங்க்யூ. அக்கா அக்கா, நான் கூட அர்ஜுன் மாமாக்கு இதெல்லாம் வாங்க தெரியாதுன்னு நினைச்சேன். ஆனா ஒவ்வொரு கடையிலயும் பார்த்து பார்த்து விசாரிச்சு வாங்குறதெல்லாம் பாக்குறப்போ நானே அசந்து போயிட்டேன். அதுக்கு என்னடி இப்போ? அக்கா, என்ன நீ இப்படி கேட்டுட்ட? அவரு ஒண்ணு ஒன்னா கேட்டு கேட்டு வாங்குறதெல்லாம் பார்த்து கடைக்காரனே, சார் நீங்க மேக்கப் மேனான்னு கேட்டுட்டான். போதும், அந்த அர்ஜுன் பெருமைய கொஞ்சம் நிறுத்துறியா? அக்கா, இது பெருமை இல்லக்கா, நிஜம். அர்ஜுன் பண்ற ஒவ்வொரு காரியத்திலயுமே ஒரு அக்கறை இருக்குக்கா. எல்லாம் சரி, பூ எங்க? கட்டின பூவெல்லாம் ஒண்ணு வாடி இருக்கு, இல்ல மலர்ந்து இருக்கு. அதனால அத வாங்கல. பாத்தியா, முக்கியமா எது வேணுமோ அத வாங்காம வந்திருக்க. இதுல பெருமை வேற. அக்கா, வாங்கலன்னு யாரு சொன்னா? வாங்கி இருக்கு. உனக்காக பூச்சரம் தயாராகிட்டு இருக்கு. என்னடி ஒலற? நான் ஒலறனா? நீயே வந்து பாரு, வா. என்ன? வா. எங்கடி எடுத்துட்டு போற? எங்க எடுத்துட்டு போற? அதோ அங்க பாரு. அக்கா, பூச்சரம் நல்லா இல்ல. அதான் உதிரி பூ வாங்கிட்டு வந்து அவரே கட்டி தரேன்னு சொல்லி பூ கட்டிக்கிட்டு இருக்காரு. சும்மா சொல்லக்கூடாதுக்கா. அர்ஜுனை கட்டிக்க போறவ ரொம்ப கொடுத்து வச்சவ. வசு, இங்க பாரு, உனக்காக தான் கட்டிட்டு இருக்கேன். அழகா இருக்கா? அக்கா, மாமா அழகா கட்டியிருக்காருல. இது பாரு, இவன் கட்டின பூவெல்லாம் எனக்கு தேவையில்ல. என்ன வசு இப்படி சொல்லிட்ட? நான் உனக்காக தான் ஆசையா கட்டிக்கிட்டு இருக்கேன். இது பாரு, உனக்கு ஒன்னா சொல்றேன், நீ கட்டின பூ எனக்கு தேவையில்ல. என்னக்கா இப்படி சொல்லிட்ட?
பாவம் அர்ஜுன் மாமா எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டியிருக்காரு, இப்படி வேணான்னு சொல்றியே. எனக்கு வேண்டான்னா வேண்டாம் தான். அப்படியா? அப்போ ஓகே. மாமா எனக்கு கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். கொடுங்க மாமா. கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமோ. பாவம், பூ வாங்கிட்டு வந்து அதை கட்டியும் கொடுத்தாரு. தேங்க்ஸ் சொல்லலைனாலும் அதை வச்சுட்டாவது இருந்திருக்கலாம். இந்த ஸ்வேதா வேற இடையில குழப்பிட்டா.